உண்டானால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அந்த காரியம் கர்த்தரால் ஆகும் என்று கர்த்தர் செய்து முடித்து உங்களையும் என்னையும் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த பிள்ளைய திருத்தவே முடியாதுன்னு சொல்லலாம். இந்த கடன் பிரச்சனையை ஒன்னால முடிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். எந்தெந்த காரியமெல்லாம் ஆகாதுன்னு நினைச்சு வந்திருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியமெல்லாம் இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சு வந்திருக்கிறீங்களோ, அந்த காரியத்துல எல்லாம் இன்றைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? மனிதர்கள் ஒருவேளை சொல்லலாம் இது ஆகாதுன்னு சொல்லலாம், ஒருவேளை தலைவர்கள் சொல்லலாம் இது என்ன பண்ணினாலும் இது ஆகாதுன்னு சொல்லலாம், நீ எங்க போனாலும் இது நடக்காது, நீ எவ்வளவு உழைச்சாலும் இது நடக்காது, நீ தலைகீழ நின்னா கூட இந்த காரியம் சரி பண்ண முடியாது. பல மனிதருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? அந்த காரியம் கர்த்தரால் ஆகும். அந்த குழந்தைக்கு கர்த்தருக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் காரியம் கர்த்தரால் நடக்க போகிறது. நம்புறவங்க முழு பலத்தோடு ஆமென் சொல்லுவோம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? அதுதான் மார்த்தாளும் மரியாளும் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், ஆண்டவரே உயிர்த்தெழுதல் நடக்கும், ஆனா எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா அது ஒரு காலத்துல நடக்கும், அது ஒரு நாள்ல நடக்கும். என் சகோதரன் பிழைத்திருப்பான் எங்களுக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு இது நடக்காது, இந்த சூழ்நிலையில் இது நடக்காது. எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு எழும்பும் போது என் சகோதரனும் உயிரோட எழும்புவான். ஆனா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல என் சகோதரன் மரித்து 4 நாளாயிருச்சு. அதான் யூதா ஜனங்களுக்குள்ளே ஒரு மனிதன் மரிச்சு போனா 3 நாள் வரைக்கும் அந்த ஆவி சுத்திட்டு இருக்கும், 3 நாள் வரைக்கும் ஒருவேளை உயிரோட கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சின்ன அற்ப நம்பிக்கை சிலருக்குள்ள இருந்துச்சு. ஆனா இப்போ 4வது நாள் ஆனதுனால இது நாறி போயிருச்சு, இது நடக்கவே நடக்காது, இனி உயிரோட வருகிறது என்று சாத்தியம் இல்லைன்னு நினைக்கும் போது கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? உங்க பிள்ளைய கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். இது கர்த்தரால் ஆகும், இது கர்த்தரால் ஆகும். இந்த காரியம் மனிதனால் முடியாது. ஆனால் கர்த்தர் சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நீ மனசை தளர விடாத மகளே, இது கர்த்தரால் ஆகும். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ?